ஆனால் என்ன செய்கிறது. இப்போ இதுதான் உண்மையான காரணம். பாருங்க, இவ்வளோ நாளும் முழுவற்ற விண்டை கூடி அதாவது இன்றைய தருணம் கூடி என்னால் வந்து வீட்டில் நின்று ஒரு உள்ளுக்குள்ள வெளியால் தான் செய்கிற வேலைகள் கூட செஞ்சுருக்கிறேன். மிச்சம் நல்லா இருக்கியா? பழங்கள் போட்டிருக்கு, மாம்பழம், பப்பா பழம் தான் கூட போடுவேன். பப்பா கண்ணாடி அமைஞ்சிருக்கேன். அனுசியா விரும்பி கொண்டிருக்காள். எங்கள் இஞ்சி பியர் அடிக்கிறாள். இஞ்சி பியர் என்ன சரி எல்லாருக்குமே மெசேஜ் போட்டு சவரங்களை நம்பி நிற்க கூடாது. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். அதாவது வந்து இன்னும் அப்படியே சோர்ந்து இருக்கிறேன்னு நினைப்பீங்க. இன்றைய நாள் விடிய ஒழும்பி எல்லா வேலையுமே முடிச்சேன்னு சொன்னால் இவ்வளவு நாளும் பட்ட கஷ்டத்தை இன்றைக்கு தீர்வாக முடிச்சிருக்கிறேன். அதாவது வந்து மிஸ்டர் சுமனில் இப்போ நீங்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நினைக்கிறேன். நான் என் சொன்ன இவ்வளோ நாளும் என்னுடைய வேலைகள் வந்து குழம்பினது. நான் எந்த வேலையையும் பார்க்கணும், வெளி வேலையிலும் பார்க்கணும், அதெல்லாம் பார்த்து தான் இங்கே வந்து செய்கிறது. அவ்வளோ சர்மியும் வந்து வீடியோவுக்கு வரையில் எங்களுக்கு கூடாக வந்து வாக்குவாதம் அப்படி செய்யாத இப்படி செய்யாது இதை செய்யாது என்று சொல்லி காணும் உலகம் உண்டு. அப்போ நான் எனக்கு கூடாக ஆசை அதை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்ன்றா இதே இது சம்பளத்துக்கு வெளியில் கொடுத்து வாங்கி செய்கிறேன்னு சொன்னால் அந்த வேலைகள் டக்குன்னு முடிஞ்சிருக்குமே. இது அப்படி இல்லை. நானே வந்து ஒவ்வொன்றையும் நினைச்சு நானே வந்து ஒவ்வொன்றையும் செய்து கொள்ளேக்க அது வந்து முடிக்கலாம் போயிட்டுது. யாருக்கு கேட்டாலும் வெளியால் ஓடுறது, வேலைக்கு ஓடுறது, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டிருக்கேன். அதை செய்ய முடியாமல் போயிட்டுது தான். அது கூட இனி இது ஒன்றும் வேண்டாம், இனி இது ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லி தான் இப்போ நானும் வீடியோக்கு வராமல் இருந்தது. இதுதான் உண்மை. ஏன்னா என்னாலே டீல நானும் வந்து என்னென்னு சொல்கிறது, சும்மா காட்டுற மாதிரி அதை தொடுறதும் கையை விடுறதும் அது உங்களுக்கே பார்க்க சில நேரம் சின்னமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தொழில் அப்படியா போயிட்டு நானும் வந்து வேலையும் செய்ய வேணும். வேலைன்றது வந்து கண்டிப்பாக செய்ய வேணும். அப்போ இன்றைக்கு அதுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுக்கணும்னு நினச்சி தான் அதை வந்து இன்றைக்கு செய்து வேணுமெண்டா. அப்போ அதுவும் கொஞ்சம் சரியான ஒரு இதாக போயிட்டுது. மழை ஓடி செஞ்சு இப்போ வந்து இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் இப்போ இதில் வந்து இருக்கிறேன். இந்த செஃப் நான் போயிட்டு அதில் வந்து எல்லாட்டையும் இந்த விடிய வேலை கிளப்பி வேலை செய்யணும் கேட்க அக்கா கால் பண்ணி கேட்டால் போகணுன்னு. அப்போ அதெல்லாம் போட்டு முடிச்சு இங்கே வேற 12:30 ஆகிட்டுது. 12:30 அப்புறம் பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலுக்கு கூட்டி தாண்டி அப்படியான சூழ்நிலையில் தான் வந்து இருந்தது. ஓகே, சந்தோஷம். அதனுடைய எல்லாமே முடிஞ்சுது. எனக்கு தொடர்ந்து பாருங்கோ. எனக்கு வீடியோ வந்து இதோட சேனலில் வந்து உங்களுடைய நீங்கள் விரும்புகிறது மாதிரி அந்த வீடியோ வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சேனலுக்கு கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் உடனுக்குடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுடைய ஆதரவு தந்த மக்கள் அனைத்து உறவுகளுக்குமே நன்றியை சொல்லிக்கொண்டு இனி நடந்த விஷயத்தை என்னென்ன வேண்டும் பார்ப்போம். வாங்க இறக்கி விட்றதுக்காக வந்தேன் நான். சரியே வாங்க, நேரம் போவாங்க கத்தி கொண்டிக்கிறாங்க. சாந்தினி இப்போ பேசி கொண்டிக்கிறாள். என்ன லேட்டுன்ட்டு இன்னைக்கு உண்மையிலே வந்து எனக்கு வந்து நேரங்கள் இல்லைன்ற இது வந்து என்னன்னு சொல்றது. இப்படித்தான் இப்போ அக்கா வந்து கேட்குறேன். இப்போ 2 மாதம் ஆயிட்டுது இந்த வீட்டை வந்து உங்களாலும் கட்டி முடிக்காம இருக்கிறியோண்டு. அப்படி இல்லை, இன்றைக்கு வந்து உண்மையாக இன்றைக்கு தான் நாங்கள் அந்த வீடுக்கு வந்து நான் பால் காய்ச்சோம் இருக்கவும் டைம் இல்லை. ஏதாச்சும் வந்து இப்போ விடிய காலமே அக்கா அடிச்சா இப்படி வரணும்னு சொல்லிக்க. அப்போ அது முக்கியம், இதுவும் முக்கியம் அதுவும் முக்கியம், எல்லாத்தையும் கவர் பண்ணி செய்ய வேணும். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு தான் இந்த உதாரணம். அப்போ நான் தனியாக நின்று செய்கிற வழியால் ஆனால் என்ன தெரியுமா, அது உதாரணமா சொல்ற வீடியோ எடுத்து வச்சு சொல்லணும் சொல்லி போட்டு சொல்றீங்களா? இல்ல அப்படி எப்படி உங்களோட கேள்வி மாதிரி தானக்கா நிறைய பேர் கேள்வி இருக்கு. நானும் வந்து ஆரம்பத்துல இன்றைக்கு பால் காய்ச்சோம் நாளைக்கு பால் காய்ச்சோன்னு சொல்லி முடியல. இப்போ இன்றைக்கு சொல்லி ஆக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். யாருக்கு அம்மாக்கள் அக்காக்கள் உங்களுக்கு விடிய மெசேஜ் போட்டு விட்டேன். அப்ப அப்படி இருக்க கண்டிப்பா மெசேஜ் சொல்லி காட்டுன்னு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு காட்ட போறேன். வாய்ஸ் ரெக்கார்ட் அது விடுங்க, அது என்ன போட்டு காட்டுவார் அரிசியாக்கும் போட்டு. அதாவது வந்து எங்கள் வீட்டுக்கு பால் காய்ச்சுவதாக இருப்பதால் உங்கள் ஜெஃப்னா பயணத்தை கொஞ்சம் அதிசீக்கிரமாக முடித்து வீடு திரும்புமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
அப்ப அதனடியால இப்ப கொண்டு போய் இப்ப என்ன செய்யறது? இப்ப அவங்க டவுனுக்கு போகணும்னு இருக்காங்க ஜிஃப்ட்னாக்க. ஆனா நான் 2 வரக்கூடிய மாதிரி இருந்தா வருவேன். நான் என்ன செய்யறேன் எல்லாருக்குமே மெசேஜ் போட்டு நீங்களும் கூட சவரங்களை நம்பி நிக்க கூடாது சும்மா, சரியோ? ஏன்னா எப்படியும் அதில் கடையை ஒரு வழி பண்ணி போட்டு தான் தெரியும். கண்டிப்பா. ஆனா ஏன் ஷாப்பிங் போயிடணும்னா எனக்கு தெரியல. சொல்லக்கூடாது, பேசாம இருங்க. நீங்கள் உணர்ந்து பட்டம் திருந்தாமல் போறீங்களே, பொழுது போகணும் இல்ல? அதுவும் சரி. கூட்டி கொண்டு சாடிக்கிறது வேலைக்கு பாயன்றப்ப இல்ல இதுல இதுக்கு காருக்குள்ள படுங்க. எங்கட விட்டுட்டு ஆக்கள் வந்துருவாங்க. நான் அவன் வில்லங்கத்தை கூப்பிட்டு வச்சிருக்கிறேன். டைம் இல்ல. ரோட்ல வெயிட் பண்றாங்க, அவங்களுக்கு தான் வெயிட்டிங். நான் கொஞ்ச நாள் கதைக்கு என்ன பிரச்சனை போகணுமென்றால் அப்படியும் ஆக்கள் யாராவது ஒரு ஆள் வெறிவினா கொண்டு விடுறதுக்கு. வீடியோல வீக்கமா கிடக்குங்க கழுத்து பாருங்க. வீடியோல வீக்கமா தொண்டை வீங்கிட்டுது. அதான் வீடியோல தெரியுது. அது ஏண்டி என்னண்டு தொண்டை வீங்கிட்டுது, கதைக்கு இல்லாதான் நாக்கு வரலது. அது இது சூட் நாக்கு வரலது, தொண்டை எல்லாம் வரலது, தொண்டை வீங்க வைக்கைக்கு என்ன செய்யறானு இப்ப எனக்கு எல்லாம் நேற்று கொஞ்சம் இதா இருக்கு, இருமல் கூடவா இருக்கு. வெயிலும் தானே மற்ற டாஸ்ட்ல இருக்கிறீங்க. நான் உங்ககிட்ட இருந்தாலும் இருமா அதை இருந்தா என்ன நான் அதான் உங்களை இந்த கொட்டில இன்றைக்கு உங்களை கண்டுட்டு தான் பால் காய்ச்சிடுறேன். நான் அந்த கொட்டிலுக்காக வந்துருங்க வந்து குளிர்மையா இது சாடிக்குது சாப்பாடு இங்க நாட்டுப்புற சமையல் உண்டு என்ன சொல்லுங்க. நல்ல சமையலா ஒரு சமையல் சமையல் நீங்க செஞ்சிருப்பீங்களா? பிள்ளைகளுக்கு கொழுக்க கொழுக்க செஞ்சு கொடுத்துருப்பீங்க. நாட்டுப்புற சமையல் அந்த நேரம் ஒடியல் மா போட்டு உளுத்தங்களி கஞ்சி அது எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டாப்பா. எல்லாரும் எல்லாத்தையும் போட்டுட்டு இல்ல எல்லாரும் அதை போட்டா சரி. ஒன்றை நாங்கள் வந்து ஒரு செய்யறதையே மாதிரி செய்யக்கூடாது. நான் என்னுடைய கொள்கை அதுதான். இப்ப ஒடியல் மா புட்டு சரி, அந்த புட்டை வேற மாதிரி செய்ய வேணும். மீன் போட்டு செய்யறவே அதுல பல விதத்துல மீன் போட்டு மாங்காய் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு புட்ட வைக்கிறோம். ஒடியல் மா புட்ட வைக்கிறோம். பாரம்பரிய உணவு வந்து யாருக்கும் தெரியாதுன்னு இல்ல, எல்லாருக்கும் தெரியும். இல்ல 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 அனுசியா, எல்லாருக்கும் தெரியும்ன்றத இப்ப நாங்கள் வந்து இப்ப உனக்கு கொண்டு சொல்றோம் பேர். முந்தைய காலத்துல வந்து தகரம் வீட்டுக்கு வாங்கி அடிச்சு நாங்கள் பிறகு சீட் வந்துட்டுது. சீட் போட்டும் பக்கியன்றுச்சு பூர சமையல் குளியல் ஓலையில் அள்ளி போட்டாங்க. சீட்ல வக்கியா கிடக்கு. இப்ப கூலிங் சீட் வந்துட்டுது, உள்ளுக்குள்ள அடிக்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த காலத்து சாப்பாடு தெரியுமா? அதை மாற்று வழி. அதாவது வந்து இப்ப நாங்கள் பாருங்க புட்டா விக்கிறோம். புட்டை எல்லாரும் போட்டு நீட்டு சில்வாரில போட்டு கொத்து கொத்து கொத்துறது. இப்ப இந்த குறைக்க அந்த கழிவுகள் எல்லாம் அதுதான் அதுதான். அப்படி இப்ப புட்டை நாங்க மிக்சியில அடிக்கிறோம். மிக்சியில அடிச்சா அப்படி இருக்கும், பஞ்சா இருக்கும். எல்லாம் அடிச்சு திங்கலாம். இல்ல 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 ஒன்றும் போய் சேராது மிக்சியில. அது என்ன, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் புட்டு மா கொத்துற பஞ்சியில டக்குற மிக்சியில போட்டு அடிச்சுட்டா இருக்குமுங்க. சும்மா லைட்டா கொஞ்சம் சீனியை தூக்கி போட்டு வரும் புட்டை சாப்பிடலாம். உப்புமா மாதிரி இருக்கும். அப்ப எல்லாம் இருக்கும். அது வேற லெவல்ல பஞ்சு போல இருக்கும் புட்டா. மற்றது அரிக்கன் தட்டுல அரிக்கிறோம். அப்ப மாற்று வழி இப்படி மாற்றங்கள் அரிசி மாவு ஒரு நாளைக்கு உரல்ல அடிச்சு. அப்ப அதான் இப்ப மற்றது வந்து இப்ப எங்களோட உரல் இருக்குல்ல, சாயம் இருக்குதா? நீங்க வீடியோ பாக்குற நீங்க கூட உடனே வித்தியாசம் செய்து பார்க்கலாம். இப்ப சாயம் இருக்குது. எங்கள்கிட்ட இல சாயத்துக்கு பதிலாக வேற ஒரு பவுடரை தயாரிக்க வேணும். இப்ப எங்களுக்கு வருத்தத்துக்கு உரிய மாதிரி. இப்ப என்ன சொல்லுங்க, சுகர் என்று சொன்னா சுகருக்கு இப்ப நாவல் கொட்டி எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து அதை இடிச்சு தூளாக்கி போட்டு அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்றை சேர்க்கணும். அது உங்க உடம்புக்கு நல்லதா போகும். அதுக்குள்ள சேர்க்கணும்டா கோப்பியை தான் கோப்பி. அதான் இல்ல இல்ல அதான் அதுதான் ஓகே. உடம்புக்கும் பாதிப்பு இருக்காது. அப்படி பல விஷயங்களை செஞ்சா எங்கள் ஆயுள் காக்கப்படும். உங்களோட சேனலோட நாங்கள் சில சில இதுகள் அறிந்து கொள்ள வேண்டிய இருக்கும். கண்டிப்பா எல்லாமே வந்து புதுசாக இருக்கும். இது வந்து சரமிய கூடி தெரியாது. நான் பிளான் பண்ணேன். ஏன்னா ஆயுர்வேத டாக்டர் மேலோட கதை கேட்க அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து இதுதான். தம்பி முந்தைய காலத்துல வந்து இதுதான் அப்பன் மருந்துகள் இப்படித்தான் செயல்படும். இப்போ வந்து இங்கிலீஷ் மருத்துவம், அதாச்சும் வந்து இந்த இப்படியான சாப்பாடுகளை வந்து சாப்பிட்றவங்களுக்கு உடல் ரீதியாக வருத்தம் பாடுறதே வந்து ஃபுல்லா வந்து சாப்பாடு தான். உண்மைதான். ஆனால் என்னடா இப்ப ஃபுல்லா கிராமத்து சமையல் தான் வரும் அந்த வீடியோ.
ஃபுல்லாவே அப்படிதான் வரும். இன்னைக்கு எடுக்கிறீங்களா சமையல் வீடியோ? இன்றைக்கு வந்து எல்லாமே என்னடா வெள்ளரையும் பொன்னாங்கண்ணி அரைச்சி கஞ்சி காய்ச்சிட்டு கஞ்சி காய்ச்சி இறக்குற டைம்ல வெள்ளரை பொன்னாங்கண்ணி அரைச்சி ஊற்றி காய்ச்சினா நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட். எல்லாமே வந்து அக்கா வித்தியாசமா தான் இருக்கும். இப்ப என்னன்னு சொல்லுங்க, வித்தியாசமா தான் போட போகணும் ஒரு வீடியோ. எல்லாரும் செய்யற மாதிரி நாங்க செய்யக்கூடாது, அதான் என்னுடைய கொள்கை. சரியான வித்தியாசம் எங்கிட்ட கொடுக்க அப்படின்னா மருத்துவமோட சம்பந்தப்பட்டுதான் இருக்கணும். அதுக்கு பிறகு என்ன சொல்லுங்க, ஒரு இது வந்து ஆயுள் காக்கப்படும் என்ற மாதிரி ஒரு சாப்பாடு இருக்கணும். அது கவுசுக்கு வைக்கல, கவுசனுக்கு மோனிகா இல்ல மோனிகா. அதுக்காக தான் மோனிகா சேனல் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓபன் பண்ணாங்க. அதுல இருந்து ஒவ்வொன்றையுமே வந்து செய்து கொள்ளுவோம். ஆனாதான் ஒவ்வொன்றுமே வந்து செய்யறது அப்படி எல்லாமே வந்து வித்தியாசம். திறமையை இன்னும் கூட பார்த்து அந்த கொட்டிலான் சிங்கள கடையில நாங்க வந்து சாப்பிடுவோம். எப்படி இருக்கால் சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு செஞ்சு இன்றோட முடிச்சிட்டேன். ஏண்டால் அன்னைக்கு அங்க கொழும்புல இருந்து வரைக்கும் அந்த வடலியில பாக்க அந்த ஓட வெட்டுறதுக்கு கஷ்டப்பட்டான்னு சொல்லிச்சுனா அங்க ரோடு அவ்வளவு வடலி கஷ்டப்பட்டு இடையில என்ன முன் வாசலுக்கு நான் அதை சிறிய கடை இப்படி எல்லாம் மெனக்கறேன்டேக்க என்ன அதுல கடை என்ன எல்லாரும் கேட்டது என்ன கடையோ சாப்பாட்டு கடையோ நான் வாசலுக்கு இல்லை சார். அப்படின்னு சொல்லலாமா, ஒரு கிழமை ஞாயிறுல வந்து நீ ஏதாவது சோட்டு போட்டு டீ போட்டா நாங்க அதுல வந்து குடிச்சிட்டு காசு தானே நாங்க டீ கடை கொடுக்குறோம் நாங்க தரலாம். அது பண்ணா இருக்கும், அது பண்ணா இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு விதமா மெயினா சாப்பாடு இப்ப நாங்க ஊருக்குள்ளே ஆர்டர் செய்து கொடுக்குறது வித்தியாசமா செய்தானே அதை வந்து இதான் செய்யணும்ன்றா நின்று இருப்போம். இது சர்மியில தொழிலுக்காது ஒரு மனுஷன் தொழில் செய்ய போறான்னு சொல்லி அது எவ்வளவு ஊக்குவிப்பு கொடுக்கணுமோ அதுதான் என்னால முடிஞ்ச அளவு சந்தோஷமா சிறப்பா செஞ்சு கொடுக்குறேன், வளர்ச்சி அடையட்டும்னு சொல்லி. இப்ப ஏன்டா இப்ப சோம்பேறித்தனம் நான் சொன்னேன் சர்மிக்கு இப்படி நீங்க செய்ய சொல்லி தேவைன்னு சொன்னா 2 பேரையாவது வேலை நல்லா கூட வருமண்டா 2 பேருக்கு வேலையும் கொடுத்ததா போகுமல்லோ. அதான் சொல்றேன், அதான் யாரா இருந்தாங்க இப்ப எங்கிட்ட சவரங்களா இல்லையா நிறைய பேர் வந்து இருக்குங்களே அப்படி ஒரு வேலையை கொடுத்ததா போகும். நல்ல ஐடியா இல்லோக்கா, ஓர்டர் எடுத்து செய்யலாம் படிவா குடும்பமானாக்கள் இப்ப எல்லாம் ஓர்டர் தானே. ஏன்னா சர்மிட்டே உண்மையா அதுக்காக சொல்லல நல்ல திறமை இருக்கு. சாப்பாடு எல்லாமே வந்து வித்தியாசமான முறையில வேற லெவல்ல செய்யும். நானும் எத்தனையோ ஹோட்டல் வெளியே போய் சாப்பிட்டு இருப்பேன். இது இல்ல எதுக்காண்டு சொல்லல அதே மாதிரியே சாப்பாடு எல்லாம் செய்யும். ஆனா அதான் நீங்க சொல்றவங்க அங்க அந்த ஹோட்டலுக்கு போவோம் இந்த ஹோட்டலுக்கு போக மாட்டேங்க, அங்க சாப்பிடுறவங்களே எங்க வீட்டை கூட்டி கொண்டு செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையா இன்றைக்கு உங்களுக்கு வந்து மலிவன் பிஸ்கெட்டும் பாலும் மலிவன்ல டிகிரி மாதிரி அம்மா வாங்கினா சரி. அப்ப அதான் இப்ப என்ன சொல்றது, இப்ப உங்களை இப்ப இதுல வந்து வரமலை தண்ணிக்க வேண்டியா கிடக்கு. அனு இல்ல போய்வே சாந்தனியாக்கள் அவ கடைக்கு வரையில வேற அளவுல போயிடமா. இப்ப சுவாச விட்டுட்டு அதை போய் எடுத்து எங்க போய் பாசல ஏதாவது போகணும். சரி அப்ப நாங்கள் என்னண்டா மெல்ல மெல்ல உருட்டுவோம். என்ன உருட்டி கொண்டு அங்க இடங்களையும் பார்த்து கொண்டு எங்க கடை இருந்தா அந்த பூங்கொண்ட கடையில அப்படியோ உங்க பாருங்க உதான் காட்பியார் காட்பியாருக்கு தமிழ்ல என்னன்னு சொல்றது இரும்பு கடை. ஓ இரும்பு கடை எல்லா சாமானும் இதுதான் மந்திய கிட்ட இருக்கிற பால் பண்ணை. இங்க அங்கால கிடக்கு இந்த பாருங்க உதான் சிலையடி மந்திய சிலையடின்னு சொல்லுவாங்க. அது மேல் கடை மேல அதுதான் மில் விளங்குதான். ஏற்கனவே இதுல வந்து இல்ல போன முறை வந்து இதுல எடுத்து நாங்க தெரியுமല്ലോ அரிசி திரிக்க கொடுத்து நான் தான் வந்து வருது கொடுத்த அரிசி திரிக்க. அதே மாதிரி இந்த அரிசிகள் எல்லாம் பொரிய அரிசிகள் அது செய்யற எல்லாம் வித்தியாசமான முறையில செய்யலாம். எங்களுடைய வருத்தத்துக்கு வந்து காரணம் எங்களுடைய சாப்பாடு தான், வேற ஒன்றுமே இல்லை. நான் அடிச்சு நூத்து சொல்லுவேன்
சரி அப்ப நாங்கள் என்னடா இங்க கடையில் இறங்கினாங்க பூங்கொண்டி சேனல் கிட்ட போனா அதை பார்ப்போம் பார்த்து கொண்டு ஓகே இருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து நிற்கிறது அதில் பூங்கொண்டு கடை அதுகள் சும்மா பார்ப்போம் நினச்சிக்கொண்டு நான் வந்தது இந்த அலுவலா வெயிலோட விரைக்க ஒன்றும் செட் ஆகல விட்டுட்டு வந்துட்டேன் அப்படியே நான் நேரமாக போட்டு பின்னுக்கு வந்து சுவாசத்தானாக்கள் வந்தோன்றிருக்கிறோம் அவர் வந்து இறக்கிட்டு தான் போகிறாரு என் தம்பி விட்டு வேலை நடக்கிற வழியால் என்ன செய்யறது விரைக்க மாட்டு வண்டியில் வாங்கும் பிரச்சனை இல்லை நாங்கள் நடந்தாலும் பெறுறோம் இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிற மனுஷியா யாழ்ப்பாணம் லிங்கம் லிங்கம் உண்மையிலேயே வந்து ரோல் சாப்பிட சூடா இருக்கும் எப்போ பார்த்தாலுமே சூடா இருக்கும் சாப்பிடக்கூடிய மாதிரி சூடா இருக்கும் ஓ அதே மாதிரி நல்ல ஜூஸ் ஐட்டங்கள் இருந்து ஒவ்வொன்றுமே இருக்குது உள்ள போயிட்டு பார்ப்பேன் கூலாவோ சூடாவோ குடிக்க போறீங்களோ குடிக்க வாங்கோ லேட் ஆகுது வாங்கோ ஓகே வாங்க போ பாருங்க கடைக்குள்ள போகிறோம் நோட்ஸ் காப்பி ஒன்று தான் பாருங்க மிக்ஸ் விட்டு தாங்க உங்களுக்கு என்ன சின்ன அனுசியா விரும்பி கொண்டிருக்காள் அங்கே இஞ்சி பியர் அடிக்கிறாள் இஞ்சி பியர் சரி சரி தொண்டை எவ்வளோ வீக்கமா கிடக்கு என்ன ஆளும் கொஞ்சம் வீக்கமாக தான் இருக்கிறேன் அப்படி ரோல் நல்லா இருக்குல்ல வேற லெவலில் இருக்கு நல்ல காரமா நல்லா காரமா நல்லா இருக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது மாதிரி இருக்கும் என்ன சொல்லு சூடா இருக்கா சரி சரி சாப்பிடுவோம் உடம்பை கவனிங்க பாருங்க நான் எடுத்திருக்கிறது வந்து இந்த மெட்ரோட் தான் அப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்து சொல்லுவாங்க இவ்வளோத்தான் இருக்கும் கொட்டைக்கு நல்லா இருக்கும் ஆனா அந்த இது மட்டும் கிடக்கு தொண்டை நீ அடி இஞ்சி பியர் அடி இந்த வெக்கைய சூடு பண்ணாலும் அடைக்கணும் அதுதான் வாங்க அப்ப என்ன சொல்லல என்ன சொல்லல தம்பி இவராது வாங்க வைக்கப்படாங்க ஒன்றும் சாப்பிட வைக்க கண்டு வந்ததுக்கு இருக்கிறோம் காத்து வாங்க அதோட சாப்பிட்டு போனதுல இருந்து இருக்கிறோம் சரி ஓகே அனுண்டு வடிவை பார்த்து ஏந்தி கண்ணாடியும் போட்டு கொண்டு வாங்க குடிச்சு கொண்டே இருப்பீங்க அனுக்கு கண்ணாடி அமைஞ்சிருக்கேன் நல்லா ஆனா அனு வந்து உண்மையா தன்னை தானே பழுதாகி கொண்டிருக்கிறார் அதுவும் கட்டார் உண்மையை தான் நான் சொல்றேன் அதுதான் என்ன செய்யற உங்களுக்காண்டி வந்ததுதான்
தம்பி பறிக்க விட மாடியே சாதனி அதுக்கு பறிக்க விட உனக்கு அனு பறிக்க விடு இதெல்லாம் மறக்க மாட்டேன் இதெல்லாம் மறக்க மாட்டானுன்ற தம்பி அடைக்குது அது என்ன சாதனை கூலா குடிக்கட்டா அடைக்குதான் இந்த இப்போ உங்களை என்ன கடையில் ஒன்று இறக்கிட்டு போடுறது எந்த கடையை போக போகிறீங்க ஓய் ஒன்று முடிவெடுக்கால வந்து நீங்கள் எந்த கடையில் இறக்கி போகிறோம் நதியால் விட்டு நதியால் இங்கே என்ன சொல்கிறாருன்னு தெரியுமா அக்கா யாழ்ப்பாணம் டவுனுக்கு கொண்டு விட்டுவிட்டா அப்படி தெரியட்டுமா ஆமாம் தொண்டை அடைக்கும் கேள என்ன சொல்லுது ஓய் பெட்ரோலோ பெட்ரோலா நான் பழம் எடுத்தேன்னா கொஞ்சம் எனக்கு செட் ஆகலை மிச்சம் நல்லா இருக்கியா பழங்களில் போட்டிருக்கு மாம்பழம் பப்பா பழம் தான் கூட போடுவேன் பப்பாசி தான் கூட இருக்கு வாழைப்பழம் பிலாப்பழம் அது மெலிவு தானே இது ஆப்பிள் போடு விழாப்பழம் போடு ஆப்பிள் தான் மெலிவு எந்த ஃபோன் கொஞ்சம் கரப்பை தான் தந்து நான் வெளிக்கிட போகிறேன் ஏன்னா ஏன்னா ஓகே சரியான வேணும் நான் அப்போ இதிலே உங்களை விட்டுட்டு போட்டுட்டேன் டைம் ஆகுது எனக்கு நீங்கள் நடந்து கையை பிடிச்சோன்னு தெரியுங்க எல்லாரும் அதெல்லாம் கலந்து குடிங்க நல்லா இந்தியாவில் உங்களுக்கு போகிறேன்னு சொல்கிற சுக்கோக்கோ சுக்கோக்கோ பாருங்க சகோதரர்கள் வந்து எல்லாரும் கொண்டா 2 டே போய் தான் முடியும் கடைக்கு இந்தியாவில் வா எங்க கண்ணாடிக்கு தான் கொஞ்சம் உடம்பு வச்சு வைக்கிற காடாங்க ஒன்றுமே இல்லை சர்மி சொல்லுது எங்களோட வீட்டுக்கே நீ தான் படிவா மானை இப்போ படிவில்லாமல் போய் கொண்டிருக்கிறீன்ட்டு வாங்க மேடம் வாங்க ஆத்தி ஆமா போயிட்டு வாங்க நான் போயிட்டு வரேன் ஹாஜி ஓகே பாய் ஆமா ஐயோ சரி அங்கே நடந்ததெல்லாம் பார்த்துருப்பியல் இப்போ தான்
கிட்ட வரேன் கிட்ட வந்து நிறைய வெயில் கிடக்குது. சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து இங்கே வந்து பால் காய்ச்சாது. அது உண்மைக்குமே இன்னும் ஒழுங்கான வெயிலில் வந்து இன்னும் செய்யலை. அந்த பாதிப்பில் அந்த காணாத புல்லுன்னு சொல்லி இங்கே காணாதுக்கெல்லாம் வாங்கினது வச்சு அப்படின்னுங்க. அந்த லைட் என்ன நிப்பாட்டையில் என்ன விடிஞ்சதுலேருந்து எரிஞ்சுன்றது போல. அதே மாதிரி நிறைய வேலையை செய்யணும்னா அப்படி அங்கே இங்கே செஞ்சு வெயிலுக்கு எல்லாம் செஞ்சு தலை கடிக்கும். நான் கொழம்பு போயிட்டு வந்தது முக்கியமான தலையடியாக இருக்கிற ஆக்களுக்கு அதுக்குள்ள இதையும் முடிச்சு விட்டால் தான் ஒரு நிம்மதியாக இருக்கும். பார்ப்போம் என்னென்னு சொல்கிறது, நிறைய வேலைடாக்குது. என்னை கூடவுமே விளத்தில அப்படியே அவங்கள இறக்கி போட்டு இங்கே வந்துட்டேன். அப்படின்னு பிறகு பார்த்துட்டு கால் பண்ண சொன்னான். ஏனென்றால் மனம் இல்லாமல் இருந்துச்சு, இடையில விட்டுட்டு வரேன்னு கேட்க. ஆனால் என்ன செய்கிறது, அப்போ இதுதான் உண்மையான காரணம். பாருங்கள், இவ்வளோ நாளும் முழுவட்டு இன்றைக்கு கூடி அதாவது இன்றைய தருணம் கூடி என்னால் வந்து வீட்டை நின்று ஒரு உள்ளுக்குள்ளே வெளியால் தான் செய்கிற வேலைகள் கூட செஞ்சுருக்கிறேன். உள்ளுக்குள்ளேன்னு நான் ஒரு வேலையுமே செய்யலை. அப்படி அவ்வளோ தூரம் டைம் இல்லாமல் போயிட்டுது. என்ன செய்கிறது பார்ப்போம். இப்போ இந்த பாருங்க, இந்த சைட்டெல்லாம் வந்து ஒரு ஓட்டையாக கிடக்குது. இதெல்லாம் இன்னும் செய்து முடிக்கலை. இது செய்ய வேணும். அதே மாதிரி இந்த இரண்டுக்கு அந்த ஓட்டை அடிக்கிறாங்க, இது இன்னும் செய்யலை. அப்படியே ஃபுல் வேலைகள் வந்து நிறைய கிடக்குது. என்னென்னு சொல்கிறது, வேலை முடியாட்டியும் பால் காய்ச்சப்பட மாட்டேங்க. நீங்கள் புறா இது வந்து செய்யணும். அதுதான் பால் காய்ச்ச வேலை முடியலை நாளை கிடச்சி கொண்டு இருக்கு. அப்போ நான் பால் காய்ச்சிடாம அப்புறம் செய்யலாம். பாப்பா இப்போ இந்த ஓட்டையில் அதே பழம் செஞ்சுட்டு இதெல்லாம் மொழியை போட்டு காட்டுறேன். ஓகே, அப்படி பாருங்கோ. இதில் வந்து ஒரு பலகாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஒரு அழகான பலகாய் உண்டு. அதே மாதிரி இதில் எது பெயிண்ட் இருக்குது. இதில் கொண்டு தந்தவர் இந்த பெயிண்ட் மிஞ்சிட்டுது நீ வையண்டு. அப்போ இந்த பெயிண்ட் எடுத்து இந்த பலகாய் அடித்து போட்டு இதில் ஒரு சின்ன ஒரு எழுத்துண்டு வரும். இப்போ இவ்வளோ என்னென்று இந்த டைமுக்கு செய்து முடிக்க போகணுன்ட்டு தான் தெரியலை. இந்த நல்ல நீட்டான பலகாய் செஞ்சுட்டு எடுத்து அப்படியே வச்சு இப்படி பூட்டி விடுறது. பூட்டி விட வேறு லெவலில் இருக்கும். பார்ப்போம் என்ன மாதிரி பெயிண்ட் அடித்து போட்டு இதில் வந்து வெள்ளை எழுத்தில் வரும். அதை உங்களுக்கு காட்டுறேன், பார்ப்போம். கருப்பில் எத்தனை சொன்னேன்? 3. இது இன்னும் இது பருப்பு மை கிடக்கு. என்ன உடஞ்சி கிடக்கு ஒன்று. அது என்னது இந்த மாதிரி இதுக்குள்ள இது உடைஞ்சிட்டேன். கீழ் உடைஞ்சிட்டேன். இப்போ இதுக்குமே இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்கும். இப்போ அடிக்கிற உடனே அங்கட தொங்கல் அங்கே நேர இலக்கி நேர் அங்கே இலக்கி நேர் அங்கே. சரி, அதை வந்து கல்லெல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படி வந்துட்டேன். என்னென்னு சொல்கிறது, தலையடி என்ன தாங்கிடாது. வள்ளி ஹெட் பாஸ் போட்டான். உண்மையிலே தலையடி என்று சொன்னால் ஹெட் பாஸ் கடையில் வாங்கி போடுங்க. ஹெட் பாஸ் வந்து வேறு லெவல், நல்ல ஒரு சாமான். உடனே வந்து தலையடி நிற்கும். இப்போ தான் போட்டுட்டு நிற்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனித்தான் இது வைக்க போகிறேன். நான் வேணுன்றதுக்கு வந்து ஒரு புல்லு வித்தியாசம், ஒரு புல்லு வித்தியாசம். அதை ஒன்று ஆஸ்திரேலியன் புல்லுன்னு சார்ந்தவங்க. நான் இது ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக கிடக்கு, காட்டுறேன் பாருங்க. இந்த அந்த புல் வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக கிடக்குது. என்னென்னு சொல்கிறது, எல்லாம் அவசர வேலை தான் மழை மலண்டு செய்து முடிக்கும். இப்போ இந்த கல்லை வந்து இப்போ நான் மழை மலண்டு இந்த கல்லை வைக்க வேணும். வச்சு போட்டு தான் இந்த திருப்பி புல் வழிதல் எல்லாத்தையும் படியாக செட் பண்ணி விட்டுட்டு விட வேணும். இப்போ இந்த லைன் கல் இருக்க அடுக்கணும், எடுத்து கலர் மாற்ற வேணும். இந்த ஒவ்வொன்றுக்குமே கலர் மாற்றி போட்டு அப்படி அடுக்கி விட. சரி, பார்ப்போம். இதை மடக்கி போட்டு இன்றைக்கு வந்து உண்மையிலே செய்கிற வேலைகள் எல்லாமே வந்து சரியான அவசரமாக இருக்கிறபடியால் ஒன்றும் செய்ய இல்லாது. ஃபுல்லாக செஞ்சு விட உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிள்ளைகளே ஸ்கூலில் ஏற்றி கொண்டு வந்துட்டு திரும்ப இந்த இது எல்லாமே வந்து முடிஞ்சுது. இன்னைக்கு வேணுங்கிறது நடையில். அப்போ இதை இப்போ சும்மா ஒரு அமைப்பாக இதை வச்சு விட்றோம். வித்தியாசமாக இருக்கும் பார்க்க. அப்படி காமிச்சு இது சைடுக்கு வைங்க. அங்கால இது ஒன்று உடஞ்சிட்டா கவனம்.
இங்கே இதில் வைங்க இந்த இதில் இங்கே நிற்காது ஆனால் அந்த சைட்டோட போனது நிற்காது இருக்கும் இல்லை பார்த்து ஓகே ஓ அதே மாதிரி அங்கால கிடக்கிறது கீழே தண்ணி என்ன செஞ்சுருக்கேன் எடுத்து இதில் பக்கத்தை அடிக்கி விட்டு கிடக்கு தண்ணியால் எல்லாம் ஊற்றி கழுவி போட்டு இது இப்படி விடக்கூடாது இது சரிதான் கிடக்கு இப்படி விடுறது இது எல்லாத்தையும் எடுத்துட வேணும் இது கொஞ்சம் முன்னுக்கு வந்துருக்கணும் எனக்கு அந்த எப்படி பின்னுக்கு போட்டு தானே இடவசதி இல்லை என்னுடைய பின்னுக்கு வச்சு இடவசதி காணாதானே பின்னுக்கு வச்சு விட்டுதான் சரி இப்போ நீ என்னென்னு சொல்கிறது சொல்லப்போனால் செய்து கொண்டு இருக்க நிறைய வேலை கிடக்கு நீங்கள் இந்த பழைய இதுகள் இருக்கிற கீழே கிடக்கு இதை அள்ளி கொண்டு அங்கே போட வேணும் அதே மாதிரி இங்கே இதுக்கும் வந்து செட் பண்ணியிருந்தாலும் அது இன்னும் முடியலை இன்றைய நாளில் எல்லாத்தையும் அவசர அவசரமாக முடிக்கல அது இதெல்லாம் இதில் தான் இப்படித்தான் வரும் ஆனால் என்ன செய்கிறது அவசரம் இது இன்னும் செய்யலை இப்போ மழை மண்டை எல்லாத்தையும் ஓடி ஓடி கலைக்கு ஓடி ஓடி எல்லாம் எப்பயோ நான் வாங்கணும் இந்த கண்டு இன்னும் வைக்கல அப்படியே வடியெல்லாம் கிடக்க உப்பு மாதிரி கிடக்க ஆனால் இது வந்து இதில் பந்தல் மாதிரி வரும் அந்த பந்தல் மாதிரி வைக்கலாம் ஒரு வித்தியாசமான ஒரு வடிவாக இருக்கும் பார்ப்போம் அதுதான் இரண்டு மீன் பட்டம் ஒரு ஆசையாக இருக்கும் தண்ணி டைப் பைப்பில் ஒன்று லைன் ஒன்று செய்யலை உண்மையாக நேரம் காணாது வழி வேலையில் அது இதெல்லாம் பார்த்து செய்கிறோடியால் நேரம் காணாது சரி அடுத்த கட்டத்து வேலையில் பார்ப்போம் ரெண்டு தண்ணி ஜூஸா இதில் விட்டு பிடிக்காத ஐஸ் மேட்ச் தான் இருக்கும் தண்ணி அது பக்கத்தில் நான் பைப் லைனிங் செஞ்சு விட்டாண்டா அதில் அடுக்கலாம் எங்கே எல்லாத்துக்கும் நேரம் காணா போயிட்டுது பார்க்கத்தான் வரும் சிம்பிளாக இருந்துச்சு உண்மையிலேயே நேரம் காணாது உண்டுக்குங்க சரி செய்கிறது எல்லாருக்கும் நேரம் காணாதா சரி அதில் இப்போ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பாருங்கள் எப்படி அமைப்பு இருக்குமென்றதை ம் அப்படியே பாருங்க மண் சட்டி வாங்கின கடைக்கு வந்துட்டேன் வாங்குறதுக்கு மண் சட்டி உரி அதுகள் தேவையான திருவாணியில் வாங்கி கொண்டு போகிறக்கா வந்து நிற்கிறேன் பார்ப்போம் என்ன ஓகே அப்போ நானும் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் ஏன்னா அங்காலே வந்து ஆரம்பம் வேலை நடந்த வேலை தான் கிடக்கு ஓகே வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ கருத்துக்களை எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய வீடியோட சந்திப்போம் பாய்